மச்சான், நான் ஸ்ரேயா கிட்ட சொல்லிட்டேன்டா, உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன்டா. சொல்லட்டும், அப்படியாவது இது தொல்லை ஒளியுதான்னு பாக்குறேன். அதை விடு மச்சி, உன் லவ்வ சொல்லிட்டியா காயத்ரி கிட்ட? லவ்வ சொல்லல, ஆனா பொண்டாட்டின்னு கூப்பிடுவேன். என்னடா சொல்ற? அது காயத்ரி என்ன சொன்னாங்க? அவ வேற என்ன சொல்லிட போறா? கழுவி கழுவி ஊத்துறா, சகுனா பேபின்னு சொல்றா. 2 நாளா வேற அவளோட பேசவும் இல்ல, பார்க்கவும் இல்ல. எப்பொழுதும் டீ அவ தான் கொண்டு வருவா, ஆனா இப்ப ஸ்ரேயால கொண்டு வரா. அப்புறம் எங்கிருந்து பேச பாக்க? நீ தான் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, அப்பதான் எப்படி உனக்கு டீ கொண்டு வரா? அவ எங்க அம்மா இருக்க திமிர்ல ஆடுறா. என்னைக்கோ என்கிட்ட செம்மத்தியா வாங்கி கட்டிப்பா. அதை விடு மச்சி, சீக்கிரம் காயத்ரி லவ் ப்ரோபோஸ் பண்ணிடு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் மச்சி. ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்னை கொஞ்சமாவது பிடிக்கணும், அப்பதான் லவ்வ சொன்னா ஏத்துப்பா. நீ சொல்றதுதான் மச்சி சரி, உடனே லவ்வ சொல்லிடாத. சரி ஓகேடா மச்சான், நான் போய் காயத்ரியை பார்க்க போறேன். பாத்தியாடா, லவ் வந்த உடனே எங்களை எல்லாம் கழட்டி விட்டுட்டு போற. அப்படியெல்லாம் இல்லடா. நீ கவலைப்படாத மச்சி, உன் லவ் சிஸ்டர் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி சரி, நீ போய் தங்கச்சி லவ் பண்ற வேலையை பாருடா. சரி மச்சி, உன் தங்கச்சி ஆனா எனக்கு தான். கண்டிப்பா உனக்கு தான் மச்சி, கவலைப்படாத. சார் சொல்லுங்க சார், ஏதோ சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா சொன்ன பாடே இல்ல. நான் உங்களை லவ் பண்றேன் காயத்ரி. என்னது லவ்வா? சார் இதெல்லாம் ஒத்து வராது சார். நீங்க எங்க நான் எங்க? இது மாதிரி இனிமே என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். உங்க மேல பெரிய மரியாதையை வச்சிருக்கேன் சார், அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க சார்.